நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வேலுசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது முன்னோர்கள் நீண்ட காலம் நல்லபடியா வாழ்ந்ததற்கு முக்கிய காரணம் அவர்கள் கடைபிடித்த உணவு பழக்க வழக்கம்தான். ஊட்டச்சத்து அதிகமுள்ள பாரம்பரிய சிறுதானிய உணவு வகைகளை சாப்பிட்டு தேக பலத்தோடு வாழ்ந்திருக்காங்க. கேழ்வரகு, கம்பு இதெல்லாம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போது சின்ன வயசுலேயே பல நோய்கள் தாக்கி மருந்து மாத்திரைகளை உணவாக பயன்படுத்தும் நிலைக்கு ஆளாயிட்டோம். இப்போது பிஸ்ஸா, பர்கர், பரோட்டா இது போன்ற உடனடி உணவு வகைகளை, அதிலும் பாக்கெட்டுகளில் பல வருடம் வீணாகாமல் இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போன்றவற்றை சேர்த்த உணவு வகைகளை சாப்பிட்டு தொந்தியும் தொப்பையுமா உடல் பெருத்து முகம் சிறுத்து பல நோய்களுக்கு ஆளாகி மருத்துவமனை சிகிச்சைன்னு பலரும் அவதிக்குள்ளாகி இருக்காங்க. எல்லாம் நாமளே காசு கொடுத்து விலைக்கு வாங்கினது தான். வேலுசாமி ஐயா எப்பவும் சாப்பிட்ற உணவு தானியங்களான அரிசி, கோதுமைக்கு மாற்றா சிறுதானியங்களான தினை, கம்பு, கேழ்வரகு, சோளம், வரகு, சாமை, குதிரைவாலி போன்றவை, அப்புறம் வெந்தயம், கொள்ளு, பார்லி, சோயா, மிளகு, சீரகம், சுக்கு, திப்பிலி இவை யாவும் மருத்துவ குணமுடையவை. இவற்றை சாப்பிடணும். இவற்றையெல்லாம் நமது உணவுல சேர்க்க முன் வரணும். எங்கும் எதிலும் செயற்கை மயமாகிவிட்ட உலகில் இயற்கை உணவு வகைகளை நாமளே தயாரித்து சாப்பிடணும். நமது குழந்தைகளுக்கு, வயதில் பெரியவர்களுக்கு கொடுக்கணும். காய்ச்சலுக்கு காய்ச்சி குடி, இருமலுக்கு இடிச்சு சாப்பிடு என்று நோய்களுக்கான மருந்துகளையும் உணவுடன் தயாரித்த தமிழர்களின் உணவு கலாச்சாரம் பெருமைக்குரியது. மேல்நாட்டு கலாச்சாரத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்த பிறகுதான் நமது தொன்மையை, பெருமையை, பாரம்பரியத்தை இழக்க துவங்கியிருக்கோம். பயிர் சாகுபடியில் விளைச்சல் பெறுவதில் நமது நாடு இப்போவும் முன்னணியில் இருக்குது. ஆனால் போஸ்ட் ஹார்வெஸ்ட் என்று சொல்லக்கூடிய அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள், பதப்படுத்துதலில் நாம் சரியாக அக்கறை காட்டுறதில்ல. இதன் காரணமாக ஒரு வருடத்துக்கு கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உணவுப் பொருட்களை நாம் வீணடிக்கிறோம். இதற்காக தேவைப்படும் கட்டமைப்பு வசதிகளையும் உணவு தொழில்நுட்ப வல்லுநர்களையும் உருவாக்கணும்னு மத்திய அரசு முடிவு செய்து சில பல பணிகளை செய்து வருது. இதே மாதிரி தான் வாழைப்பழ உற்பத்தியில் நமது நாடு தான் முன்னணியில் இருக்குது. ஆனால் ஏற்றுமதியில் நமக்கு இடமே இல்லை. வேலுசாமி ஐயா, எல்லாத்தையும் முறையாக செய்கிறோம், ஆனால் முழுமையாக செய்து முடிக்கிறதில்ல. அதனால் கடைசியில் கோட்டை விட்டுடுறோம். எதையும் திறம்பட செய்து முடிக்கணும். என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்ற பொன்மொழியை குறிப்பிட்டு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.